இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல சில முக்கியமான சில சம்பவங்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா சோசியல் மீடியால பாக்குறப்ப திமுகவை வெளுத்து வாங்கிய உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற டைட்டில்ல நிறைய வீடியோ வந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படி என்ன இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல நடந்திருக்கு. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நம்ம எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் இயர் வந்து கரூர்ல வந்து ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு வந்து சிபிஐ என்கொயரி இப்ப போய்கிட்டு இருக்கு. அது என்கொயரில இப்ப இருக்கு. அபிஷியலா இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறத சிபிஐ இன்னும் அறிவிக்கல. ஓகேவா? இந்த நேரத்துல எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாங்க. இப்ப சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா விஜய் அவர்கள் வந்து ஜூலை 10ஆம் தேதி கரூர் அந்த கரூர்ல வந்து 41 குடும்பங்களுக்கும் அவங்கள சந்திக்க போறாங்க. அங்க வந்து அவங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் ஏதாவது தருவாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதே நேரத்துல ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கும் அரசு வேலை, அவங்க குடும்பத்துல ஒரு ஆளுக்கு அரசு வேலை தரப்படும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க. இதை எதிர்த்து வந்து உச்ச நீதிமன்றத்துல திமுகவை சேர்ந்த செயலாளர் RS பாரதி அவங்க வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. என்னது அப்படின்னா, இந்த மாதிரி விஜய் அவர்களும் சரி, தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் சரி, தாவேகாவோட மற்ற நிர்வாகிகளும் சரி, கரூர் சம்பவத்தை பத்தி பொது வெளியில பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், இந்த கரூர் மக்களை வந்து பாதி போய் பார்க்க கூடாது, நேர்ல போய் சந்திக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும், இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா மக்களை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கு, மக்களோட மனநிலை மாற சான்ஸ் இருக்கு, அப்படி சந்திக்க கூடாது அப்படிங்கிறது, போகக்கூடாது. ஜூலை 10ஆம் தேதி விஜய் அவர்கள் போறதா பிளான் இருக்கு, அது போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அதோட ஹியரிங். அத வந்து ஜஸ்டிஸ் KV விஸ்வநாதன் அவங்களும் அரோகா அராதே அப்படிங்கிற 2 ஜஸ்டிஸ் வந்து இந்த கேஸ விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறவங்க இன்னைக்கு இதை பத்தி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே திமுக தரப்பு வக்கீல் வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேஸோட அக்யூஸ்ட் விஜய் அவர்கள் வந்து அங்க சிபிஐ எங்க போய் பார்க்க கூடாது, கரூருக்கு போய் பார்க்க கூடாது மக்களை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து சில கேள்விகள் கேட்கிறாங்க. என்னது அப்படின்னா, ஒரு சிஎம், ஒரு கட்சி தலைவர், ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து எப்படி இதுதான் பேசணும், இதுதான் பேசக்கூடாது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு இங்கதான் போகணும், இங்க போகக்கூடாது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு திமுக தரப்பு வக்கீல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க போய் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து சில கேள்விகள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, எஃப்ஐஆர் இருக்குல்ல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கல்ல, கரூர் இந்த துயர சம்பவத்துல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கல்ல, அந்த எஃப்ஐஆர்லயே விஜய் அவர்களோட பேர் இல்ல. அப்படிங்கிறப்ப எப்படி அவங்கள வந்து அக்யூஸ்டா நீங்க சொல்றீங்க? வந்து அந்த ஃபைலை படிச்சுட்டு வாங்க. எஃப்ஐஆர்ல நீங்க கொடுத்த எஃப்ஐஆர்ல ஃபர்ஸ்ட் வந்து கரூர்ல அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப கரூர் போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற 3 பேர் யார் யார் அப்படின்னா, கரூரோட தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன், அப்புறம் கரூரோட தாவேகாவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆனந்த் அமைச்சர் இருக்காங்களா அவங்க, அப்புறம் துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் மின்சாரத்துறை அமைச்சர் இருக்காங்களா அவங்க. இந்த 3 பேர் தான் எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்காங்க. விஜய் அவர்களோட பேரை எஃப்ஐஆர்ல சேர்க்கல. அப்படிங்கிறப்ப எஃப்ஐஆர்ல இல்லாத ஒருத்தர் வந்து அங்க போகக்கூடாது அப்படிங்கிறத முன்கூட்டி எப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கும் சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியும், இந்த அக்யூஸ்ட் இந்த மாதிரியான வார்த்தைகளை உள்ள பயன்படுத்துறது வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட்டையே ஒரு அரசியல் மேடை மாதிரி பாக்குறீங்களா, விவாதமா பாக்குறீங்களா, பிரச்சார மேடையா பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு எதிர்த்தரப்பா இருக்கக்கூடிய திமுகவோட வழக்கறிஞர்கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை அப்படிங்கறதுனால அவங்க வந்து இந்த வழக்கை வந்து நாங்க வித்ட்ரால் பண்ணிக்கிறோம், திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த கேஸ் திரும்ப பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி இத க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஷியோரா ஜூலை 10ஆம் தேதி விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போவாங்க, அந்த மக்களை சந்திப்பாங்க. சந்திச்சு அங்க சில நிவாரண பொருட்கள் ஏதாவது கொடுக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணலாம். அது அங்க போய் நடக்கிற போது உறுதி. ஏன்னா இந்த கேஸ் போட்டாங்க அப்படிங்கிறப்ப விஜய் அவர்கள் போவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிற சில டவுட் இருந்துச்சுல, இது கிளியர். உறுதியா விஜய் அவர்கள் போவாங்க.
இந்த மாதிரியான சில கேள்விகள் வந்து உச்சநீதிமன்றம் வச்சிருக்காங்க. அப்போ ஏன் ப்ரோ எஃப்ஐஆர்லயே விஜய் அவர்கள் பேர் இல்லையில, அப்போ எதுக்கு சிபிஐ சிபிஐக்கு என்கொயரிக்கு விஜய் அவர்கள் வந்து இங்க போனாங்க, டெல்லிக்கு போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எஃப்ஐஆர்ல வந்து விஜய் அவர்களோட பேர் இல்ல. ஓகே. அதுல வந்து மதியழகனோட பேரு, மாவட்ட செயலாளர் மதியழகன் அவங்களோட பேரு, பொதுச் செயலாளர் ஆனந்த் அவங்களோட பேரு, துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் இந்த 3 பேரோட பேர் தான் இருக்கு. விஜய் அவர்கள் ஏன் போனாங்க அப்படின்னா, இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு. இப்படி ஒரு பிரச்சனை போயிருக்கு. இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஆளோ, இல்ல இத பத்தி உங்களுக்கு நாலேஜ் இருக்கா? இதுல நீங்க என்ன நடந்துச்சு? அப்படிங்கிற ஒரு என்கொயரி மாதிரிதான். ஒரு சாதாரண என்கொயரி தான். அவங்கள அக்யூஸ்டா நீங்க வாங்க. நீங்க தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் கூப்பிட்டு போல. இந்த இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னா நீங்க பிரச்சாரம் பண்ணீங்கல்ல. பண்ணப்ப என்ன நடந்துச்சு? நீங்க எப்ப போனீங்க? ஸ்பாட்ல எப்ப போய் ரீச் ஆனீங்க? இப்படிங்கிற மாதிரியான ஒரு சாதாரண என்கொயரிக்காக தான் விஜய் அவர்களை டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க சிபிஐ. அந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் என்கொயரி போய்கிட்டு இருக்கு. சிபிஐ என்கொயரி. இப்போ எஃப்ஐஆர்லயே விஜய் அவர்களோட பேர்லன்னு சொல்லிட்டாங்களா, உச்சநீதிமன்றம் நீதிபதி சொல்லிட்டாங்களா, அப்படிங்கிறப்ப விஜய் அவர்கள் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா அப்படின்னு எந்த முடிவுக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொன்னது என்ன அப்படின்னா, எஃப்ஐஆர் வச்சு கரூர் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் வச்சு எஃப்ஐஆர்ல 3 பேர் தான் இருக்கு. அதுல விஜய் அவர்களோட பேர் இல்ல. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர்ல இல்லாத ஒருத்தரை எப்படி நான் ஸ்டாப் பண்ண முடியும்? கோர்ட் ஸ்டாப் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கேள்வி. ஓகேவா? இப்படி கேட்டனால கரூர் சம்பவத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாதா? விஜய் அவர்கள் நிரபராதியா அப்படிங்கிறது இப்ப நம்ம சொல்ல முடியாது. அது சிபிஐ வந்து ஃபைனலா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட்ல தான் நம்ம அதை உறுதி பண்ண முடியும். இப்ப என்கொயரி போய்கிட்டு தான் இருக்கு. இப்ப வரைக்கும் என்கொயரி போய்கிட்டு இருக்கு. அதை சிபிஐ உறுதியா எப்ப அனௌன்ஸ் பண்றாங்களோ அப்பதான் நமக்கு தெரியும் இதுதான் நடந்திருக்கு, இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப எதுவுமே இல்ல. இப்ப என்னன்னா திமுக தரப்பு ஆர்.எஸ். பாரதி அவங்க தொடுத்த வழக்குல சிபிஐ சிபிஐ என்கொயரி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த கேஸ்ல சம்பந்தமே இல்லாம எஃப்ஐஆர்ல இல்லாத ஒருத்தரை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற கேள்வி கேட்டிருக்கு. அந்த கேள்வினால இவங்க வழக்க திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. இதுதான் போயிருக்கு. இதுல அப்ப விஜய் அவர்கள் குற்றவாளி இல்லைன்னா திமுக தான் குற்றவாளியா அப்படின்னு நம்ம போக முடியாது. அப்ப விஜய் அவர்கள் தான் குற்றவாளியா? இந்த ரெண்டு ஸ்டேட்லயுமே நம்ம எதுக்குமே நம்ம பிக்ஸடா நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது. இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர்ல விஜய் அவர்களோட பேர் இல்ல அப்படிங்கிறது நமக்கு உறுதியா தெரியுது. இதுதான். இப்ப சிபிஐ என்கொயரி நினைச்சா யாருனாலும் என்கொயரி பண்ணலாம். இந்த கேஸ் சம்பந்தமா அங்க இருந்த மீடியா பீப்புள், அங்க சில நியூஸ் சேனல் இருக்காங்க. அவங்க என்கொயரி பண்ணலாம். என்ன நடந்துச்சு அப்படிங்க என்கொயரி பண்ணலாம். அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையும் என்கொயரி பண்ணலாம். என்ன கூட என்கொயரி பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நான் அங்க இருந்திருந்தேன் அப்படின்னா என்ன கூட கூப்பிட்டு என்கொயரி பண்ணலாம். நீங்க யார் இருந்தீங்கன்னா நீங்களும் உங்க கூட என்கொயரி பண்ணலாம். இந்த ஆங்கிள் தான் விஜய் அவர்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த இந்த கேஸ்ல இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும். இதுதான் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சொன்னது. இது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எஃப்ஐஆர்ல இல்லாத ஒருத்தர், ஒரு சாதாரண மனிதர், ஒரு ரொம்ப எந்த பிரச்சனையிலும் அதாவது இவர் பேர் எஃப்ஐஆர்ல வரல, இவர் தான் குற்றவாளின்னு ஃபைனலைஸ் பண்ணல, ஜட்ஜ்மெண்ட் வரல. அப்படி இல்லாத ஒருத்தரை எப்படி உச்சநீதிமன்றம் பேசுறதுக்கோ, அவங்க இங்கதான் போகணும், இங்க போகக்கூடாது, இவங்களதான் மீட் பண்ணணும், இவங்களை மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணையை எப்படி நாங்க பிறப்பிப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்தது. இதனாலதான் திமுகவுக்கு அகைன்ஸ்டா தீர்ப்பு வந்துருச்சு அப்படிங்கறனால டிவிகே ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து உறுதியா ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு போறாங்க. அங்க என்ன என்ன மீட் பண்ண போறாங்க, என்ன திட்டங்களை அறிவிக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஓகேவா? வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.